வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சூக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைக்கே ஒரு உண்மை கதையை தான் பார்க்க இருக்கிறோம் அன்பர்களே. கால்பந்து விளையாட்டிலே கவனம் செலுத்தி வந்த சிறுவனின் மனதை மாற்றி கல்வியில் முழு கவனம் செலுத்த வைத்து பள்ளியிலேயே முதல் மதிப்பெண்கள் பெற வைத்த கதையை தான் பார்க்க இருக்கிறோம். அருள்தந்தை அவர்கள் அந்த சிறுவனுக்கு ஆசி வழங்கி அவனுக்கு ஒரு மனோ தத்துவ முறையில் பயிற்சி கொடுத்த அந்த கதையை தான் இப்போ பார்க்க இருக்கிறோம். அந்த பையனோட அம்மா வராங்க சுவாமிஜியை பார்த்து, சுவாமி, என் பையனுக்கு 12 வயசாகுது, ஆனாலும் இன்னும் விளையாட்டுத்தனமாகவே இருக்கிறான். ஒரு உற்சாகத்தில் விளையாட போனால் இருட்டி 7 ஆனதும் வீட்டுக்கு வர்றான். அப்படி வர்றவனை படிக்க சொன்னால் அவனும் 9 மணி வரைக்கும் படிக்கத்தான் செய்கிறான். ஆனால் எதுவுமே அவனோட மனசில் பதிகிறதே இல்லை. ஒவ்வொரு தேர்விலும் குறைவாக தான் மதிப்பெண் வாங்குகிறான். அவனுடைய ஜாதகத்தில் ஏதாவது குறைபாடு இருக்கலான்னு சொன்னாங்க சிலர். இதுக்கு என்ன பரிகாரம் செய்கிறது சாமி அப்படின்னு தன் மகனுடனும் கணவனுடனும் வந்திருந்த பெண்மணி கேட்டாள். அப்படி கேட்கும்போதே அழுதே விட்டாள் அந்த தாயார். சுவாமிஜி அவர்கள் அந்த பையனையும் தாயையும் ஒரு கணம் பார்த்தாங்க. அந்த பெண்ணின் தந்தை மிகுந்த கவலையுடனும் இறுக்கமாகவும் அமர்ந்திருந்தார். அந்த பெண்ணிடம், உங்கள் மகன் விளையாட போய் விடுகிறான், சரி, அவனை நீங்கள் அழைத்து வருவீர்களா அல்லது நீங்கள் அழைப்பதற்கு முன்பே அவனாகவே வீடு வருவானா அப்படின்னு சுவாமிஜி கேட்டாங்க. உடனே அந்த பெண், எங்கே சாமி, எந்த வீட்டில் எந்த ஃப்ரெண்டோட விளையாடுறான்னு தேடுறதுக்குள்ள போதும்னு ஆயிடும் எனக்கு. அவன் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு வர்றதுலேயே என் பாதி ஜீவனே போயிடுது அப்படின்னு அழுத்து கொண்டாலாம் அந்த அம்மா. சரி, புத்தகத்தை எடுத்து அவனாகவே படிப்பானா அல்லது நீங்கள் சொல்லித்தான் படிப்பானா அப்படின்னு சுவாமிஜி கேட்டாங்களாம். ஐயோ, அப்படி அவனே புத்தகத்தை திறந்து படிச்சானா அன்னைக்கு மழை கொட்டி தீர்த்துடும் சுவாமி. படின்னு படிச்சு சொன்னாதான் சார் புஸ்தகத்தையே தொடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பார்த்து முறைச்சாங்களாம் அந்த அம்மா. பிறகு அந்த பையன்கிட்ட, நீயும் நானும் விளையாடுவோமா அப்படின்னு சுவாமிஜி கேட்டாங்க. உடனே அவன் சரிதான். அந்த பெற்றோரை கொஞ்சம் தள்ளி இருக்கும்படி சொல்லிட்டு அவனுடைய உச்சந்தலையில கை வைத்து ஆசீர்வாதம் கொடுத்தாங்க சுவாமிஜி. உங்கள் பள்ளியில மதிய உணவின் போது பிரார்த்தனை செய்துவிட்டு சாப்பிடும் பழக்கம் உண்டா அப்படின்னு சுவாமிஜி கேட்டாங்க. ஆமா அப்படின்னானா அந்த பையன். அந்த பிரார்த்தனை பாடலை பாடி காட்டினானா. உடனே அவனுடைய குரலும் தெளிவான உச்சரிப்பும் அழகாக இருந்துச்சான். வார்த்தைகளுக்கு அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதற்கு தக்கபடி ஏற்ற இறக்கத்துடன் பாடிய விதம் அந்த சிறுவனோட புத்திசாலித்தனத்தை கிரகிக்கும் திறனை காட்டிச்சான். நாம விளையாடுறதுக்கு முன்னதாக சின்னதாக உடற்பயிற்சி ஒன்று செய்வோமா, அது உடற்பயிற்சி மட்டும் இல்லை, மனப்பயிற்சியும் கூட அப்படின்னு சுவாமிஜி சொன்னாங்க. உடனே அவன், விளையாட்டில் ஜெயிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும், அதுக்கப்புறமா விளையாடணும் அதானே அப்படின்னு ரொம்ப உற்சாகமா கண்டுபிடித்து விட்டதான குதூகலத்துடன் கேட்டானாம். சுவாமிஜியும் கிட்டத்தட்ட அப்படித்தான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம். அந்த பையனை சுவாமிஜி அவங்க எதிர முதுகை நேராக வைத்து கொண்டு உட்கார சொன்னாங்களாம். வலது உள்ளங்கையை தொப்புளிலும் இடது உள்ளங்கையை வலது காதிலும் வைத்து கொள்ள சொன்னாங்க. அப்படியே செய்தான். கண்களை மூடிக்கொண்டு மூச்சை நன்றாக உள்ளே இழுத்து விட்டு பிறகு வெளியே விட சொன்னாங்க சுவாமிஜி. கண்களை மூடிக்கொண்டவன் சட்டென்று திறந்தான். ஜெயிக்கணும்னு இப்ப வேண்டிக்கிறது அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேட்டானா அந்த சிறுவன். அவனுடைய ஞாபக சக்தியோ ஜெயிப்பதில் உண்டான முனைப்பும் சுவாமிஜியை ரொம்பவே கவர்ந்தது. உனக்கு எந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சுவாமிஜி கேட்டாங்க. அவன் உடனே ஃபுட்பால் அப்படின்னு சொன்னானா. அட, கிரிக்கெட் ஆட்டத்துக்கு கிறங்கி போகிறவங்களுக்கு மத்தியில கால்பந்தை ரசிக்கிற சிறுவன், அப்படியா, பரவாயில்லையே அப்படின்னு நினைச்சாங்களாம். வியப்பும் சந்தோஷமாக அவனுடைய தலையை தடவி கன்னத்தில் செல்லமாக தட்டினாங்களாம் சுவாமிஜி. முதல்ல கண்களை மூடிக்கொள், கால்பந்து விளையாட்டுல கோல் அடிப்பது ரொம்பவே முக்கியம் இல்லையா? அப்படி சரியாக
கோல் அடித்தால் தானே விளையாட்டில் நமக்கு வெற்றி கிடைக்கும். ஜெயிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள். அடுத்ததாக நன்றாக மூச்சை உள்ளே இழு. அப்படி மூச்சை விடுகிற போது அந்த மூச்சு காற்று அடைக்கப்பட்ட பந்தாக நினைத்துக்கொள். மூச்சு எனும் பந்தை மெல்ல நிதானமாக அவசரமே இல்லாமல் உள்ளே இழுத்துக்கொள் அப்படின்னு சுவாமிஜி சொன்னாங்களாம். கால்பந்து விளையாட்டுல கோல் போஸ்ட் என்கிற இடம் தானே நம்மளுடைய இலக்கு. கவிழ்த்து போட்ட பா வடிவத்திலான கம்பமும் அங்கே கட்டப்பட்டிருக்கிற வலையும் தானே முக்கியம். அந்த இடத்தை இலக்காக கொண்டு பந்தை உதைத்து கொண்டே சென்று ஓங்கி ஒரு உதைக்க அது சரியானபடி பறந்தோடி சென்று விட்டால் கோல் அடித்து விட்டதாக கணக்கு. இந்த கணக்கு வெறும் கால்பந்து விளையாட்டுக்கு என்று நினைக்காத. மொத்த வாழ்க்கைக்குமான சூத்திரமும் இதுதான்ப்பா அப்படின்னு சுவாமிஜி சொன்னாங்களாம். அதன் பிறகு உன் மூச்சு உனக்குள் இருக்கும் இந்த ஓரிடத்தை இலக்காக கொண்டு பயணிக்கும். பிறகு அந்த இடத்தை அடையும் பொழுது உள்ளுக்குள் ஒரு நிம்மதி, சின்ன சந்தோஷம், மெல்லிய அமைதி என்று பரவும். அந்த உணர்வு தான் கோல். அதுதான் வெற்றிக்கான சாட்சி. என்ன புரிகிறதா? எங்கே உன்னுடைய மூச்சு என்கிற பந்தை மெல்ல மெல்ல உதைத்து கொண்டு அது எங்கே செல்ல வேண்டுமோ அந்த இலக்கை நோக்கி நிதானமாக வா, பார்க்கலாம் அப்படின்னு சுவாமிஜி சொன்னாங்களாம். அப்படியே அந்த சிறுவனும் செஞ்சானா. பிறகு அந்த பந்தை கோல் போஸ்ட் இடத்துல இருந்து வெளியே கொண்டு வந்து விடு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது மூச்சை வெளியே இழுத்து விடு. இப்படி மூச்சை உள்ளே இழுப்பது போல் அந்த பயிற்சியை கோல் என்றும், மூச்சை வெளியேற்றுவதை பந்தை வெளியே தள்ளி கொண்டு வருவது என்றும் நினைத்து கொண்டே கால்பந்து விளையாட்டை விளையாடு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படியே அந்த சிறுவனும் செஞ்சான். இந்த முறை இடது கை தொப்புள் பகுதி, வலது கை இடது காது என்று வைக்க செய்து விளையாட சொன்னாங்க சுவாமிஜி. புரியுது, கேம்ல இடம் மாறுறது மாதிரி தான் இங்கேயும் கையையும் காதையும் மாற்றிக்கணும் கரெக்டா அப்படின்னு கேட்டானா. சுவாமிஜி பதிலுக்கு காத்திருக்காம சட்டென்று செயலில் இறங்கிட்டான் அந்த சிறுவன். பிறகு அவனிடம், இந்த விளையாட்டை இதை போல தினமும் செய்கிறாயா அப்படின்னு சுவாமிஜி கேட்டாங்களாம். நிச்சயமா செய்கிறேன், நல்லா இருக்கு இந்த விளையாட்டு அப்படின்னு சொன்னான் அந்த சிறுவன். அவங்கிட்டயே, நீ தினமும் எப்போது படிக்க நினைக்கிறாயோ அதற்கு முன்னதாக ஒரு 5 நிமிடம் இந்த விளையாட்டை விளையாடிவிட்டு படி. விளையாடிய சந்தோஷத்துடன் படிக்கும்போது நீ படிக்கிற யாவையும் மனதில் பதியும், மதிப்பெண்ணும் கிடைக்கும்னு சுவாமிஜி சொன்னாங்களாம். பிறகு 4-5 வருடங்கள் கழித்து அந்த பையனை பார்த்த போது அவனுடைய அம்மா சுவாமிஜி கிட்ட வந்து, சுவாமிஜி என் பையன் 10th ஸ்கூல்லையே ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்னு சொல்லி பெருமிதப்பட்டாங்களாம். மூச்சு பயிற்சி என்கிற கால்பந்து விளையாட்டை நீங்களும் விளையாடி பாருங்கள், வாழ்க்கை வசப்படும் நண்பர்களே. இந்த கதை எப்போ நான் இதை அடிக்கடி இந்த கதையை நான் படிப்பேன், எனக்குள்ள ஒரு உற்சாகம் ஏற்படும். அந்த கதை அப்படியே மனக்கண் முன் காட்சியாக எனக்கு ஓடும். அந்த மாணவன் எவ்வளவு ஒரு பாக்கியசாலியாக இருந்திருந்தால் ஒரு மகானோட ஆசையோட அந்த பயிற்சியை செஞ்சு ஒரு முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிறான். இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க பயிற்சி செஞ்சு வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளும் அடைய வேண்டும் என்று கூறி வாழ்த்தி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன்.